ஆட்டை வாட்ஸ்அப்ல போட்டோ பிடிச்சி பக்கத்து வீட்டுக்கு அனுப்புவார். பாத்தீங்களா இம்மாம் பெரிய ஆடு, வா பார்க்கவே பயமா இருக்கு. இவர் ஓவரா அது ஆடு இயற்கை ஒரு வருஷம் குட்டி பாருங்கெல்லாம் ஜம்முனா இருக்குது. அவங்க வந்து கூடுதல் என்னன்னா, நான் கொடுக்குறேன், நான் சூப்பர் ஆடா கொடுக்குறேன், தக்குவா எல்லாம் போயிடுச்சு. உன் ஆட்டை விட என் ஆடு பலமிக்கதான் இருக்கு, பாகுபாடு வந்துருச்சு, நான் இந்த கௌரவம் வந்து விட்டது. அந்த அல்லாஹ் சொல்ற ஒரு குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, வீட்டுல வேலை இல்லைன்னா குர்பானி டைம்ல ஆட்டை முன்னாடியே வாங்கிடுவாங்க. காலையில டிஃபனை முடிச்சுட்டு கிரவுண்டுக்கு கிளப்பிடுவாங்க ஆட்டை. அங்க போய் ஆட்டை மேய்க்க வருதுல, ரெண்டு ஆட்டையும் சண்டை போட வருது. ஆடு ஜெயிக்குதா என் ஆடு ஜெயிக்குதா, நடக்குதான்னு கேட்காது, நடக்குது. சேவல் சண்டையிட்டு பார்க்கக்கூடிய காலகட்டத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா மாடு ஆடு எப்படிப்பட்டது, நல்ல பலமிக்க கொண்டு கொண்டது. நம்ம தினந்தரம் பாக்குற சாதாரண ஆடு அது வேற கதை. செம்மறி ஆடுகள்லாம் எவ்வளவு பேர் பயணம் போனாலும் குத்தி கழிச்சிடும், தூங்கி கலாசியும். எத்தனையோ ஆடுகளை நானே கண் கூட பார்த்துக்கிறேன். குர்பானி டைம்ல இருந்துட்டு